Dear students, welcome to ICP Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடிக்லானி மில்லர்ஸ் அப்ரோச் டிவிடெண்ட் பாலிசி தாங்க பார்க்க போகிறோம். இதில் தியரி ஆஃப் இர்ரெலவன்ஸ் என்பது டிவிடெண்ட் பாலிசிக்கும் எந்த ஒரு அஃபெக்டையும் பண்ணாது. தியரி ஆஃப் இர்ரெலவன்ஸ் டிவிடெண்ட் பாலிசியில் எந்த ஒரு அஃபெக்டையும் பண்ணாது. இந்த இர்ரெலவன்ஸ் தியரியில் என்ன சொல்ல வராங்க, ஃபேமுக்கு நிறைய ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஏர்னிங்ஸை பிஸ்னஸ்லேயே ரிட்டர்ன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏர்னிங்ஸை ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. These theories associated with Modigliani and Miller hold the dividend policy has no effect on share prices of firm and is therefore no consequence. In simple, if the firm has profitable investment opportunity, it will retain the earnings for investment purpose, or if not, the earnings should be distributed by way of dividend among the shareholders. ஒன்றா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படின்னு தியரி ஆஃப் இர்ரெலவன்ஸில் சொல்கிறாங்க. Modigliani and Miller suggested that in a perfect world with no tax, the dividend policy is irrelevant. They proposed that the dividend policy of a company has no effect on share price of a company or the company's capital structure. டிவிடெண்ட் பாலிசி வேல்யூ ஆஃப் ஷேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு மாடிக்லானி மில்லர் சொல்லியிருக்காரு. டிவிடெண்ட் பாலிசி எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். வேல்யூ ஆஃப் தி ஃபேம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரிமைன்ஸ் சேமாக உங்களுக்கு இருக்குங்க. மாடிக்லானி மில்லர் இர்ரெலவன்ஸ் தியரியில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி ஃபேம் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபேமுடைய ஏர்னிங் பொட்டென்ஷியலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்களே தவிர அந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னால் எதுவுமே இல்லை. டிவிடெண்ட் டிசிஷன் இட் இஸ் இர்ரெலவெண்ட். த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸை இது இன்க்ரீஸும் பண்ணாது, எந்த ஒரு சேஞ்சஸையும் இது வந்து கொண்டு வராது. argue the value of the firm determined by its earning potentiality and investment pattern and not by dividend distribution. According to them, the dividend decision is irrelevant and it does not affect the market value of equity shares because the increase in wealth of shareholder resulting from dividend payment will be offset subsequently when the additional share capital is raised. If the additional capital is raised in order to meet the fund requirement, it will dilute the existing share capital, which will reduce the share value to the original position. Assumption of Modigliani Miller approach. கேபிட்டல் மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். தெர் ஆர் நோ கார்ப்பரேட் அண்ட் பர்சனல் டேக்ஸ், இதெல்லாம் கிடையாது. த ஃபேம் ஹாஸ் அ ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. ஃபேம் ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வைத்திருக்கும். இன்வெஸ்டர் ஆர் ஏபிள் டு ப்ரிடிக்ட் த ஃப்யூச்சர் டிவிடெண்ட். இன்வெஸ்டர் வந்துட்டு ஃப்யூச்சர் டிவிடெண்ட் எப்படி இருக்குங்கிறத அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அண்ட் ஃப்யூச்சர் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் தேர் இஸ் ஒன்லி ஆன் டிஸ்கவுண்ட் ரேட் ஃபார் தி என்டையர் பீரியட். All investment are funded either by equity or by retained earning. ஈக்விட்டி மூலியமாகவும் ஃபண்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், ரீட்டைன்ட் ஏர்னிங் மேலேயும் மூலமாகவும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு P0 இன்ட்டு 1 + KE - D, வேர் எம்பிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர், P0ங்கிறது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர், கேஇ அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், டிங்கிறது டிவிடெண்ட் பர் ஈக்விட்டி ஷேர். டிங்கிறது என்னங்க டிவிடெண்ட் பர் ஈக்விட்டி ஷேர். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கம்பெனி பிலாங்ஸ் டு எ ரிஸ்க் கிளாஸ் ஆஃப் விச் தி அப்ராப்ரியேட் கேபிட்டலைசேஷன் ரேட் இஸ் 10%. இட் இஸ் கரண்ட்லி 1 lakh ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10%, 1 lakh ஷேர் வச்சுருக்காங்க 100. த ஃபேம் contemplating the declaration of ₹6 as dividend. firm வந்து ₹6 டிவிடெண்ட்டாக இது பண்ணுறாங்க. at the end of the current physical year. calculate. According to approach, what will be the price of the share
dividend is declared. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் என்னன்னு கண்டுபிடிங்கிறாங்க. டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர்டு. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அஸ்யூமிங் த கம்பெனி பேஸ் த டிவிடெண்ட் ஹேஸ் நெட் இன்கம் ஆஃப் ருபீஸ் 10 lakh. கம்பெனியோட நெட் இன்கம் எவ்வளோங்க? 10 lakh. அண்ட் மேக்ஸ் அ நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ருபீஸ் 20 lakh. மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க? 20 lakh இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டியூரிங் த பீரியட். how many நியூ ஷேர்ஸ் must be issued? 20 lakh மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எவ்வளவு நியூ ஷேர் இஷ்யூ பண்ணணும்? ரெண்டு மாடல்லையுமே வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம போடும்போது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு P0 into 1 plus KE minus D. MPங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர், P0 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர், கேங்கிறது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல், டிங்கிறது டிவிடெண்ட் பர் ஈக்விட்டி ஷேர். மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் when dividend is declared. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோட ஃபார்முலா என்ன? P0 into 1 plus KE minus D. வேர் P0ங்கிறது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? 100 rupees. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் 10%. டிவிடெண்ட் எவ்வளோ ரூபாய் டிக்ளேர் பண்ணுறாங்க? 6 ரூபாய் டிக்ளேர் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாங்க? 6 ரூபாய் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் வென் டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர்டு, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் 100 rupees, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் 10%, டிவிடெண்ட் வந்து 6 rupees. அந்த ஃபார்முலாவில் போடலாங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு P0 into 1 plus KE minus D. கேங்கிறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அந்த 10/100 0.1ன்னு சொல்லலாம். ஸோ 100 into 1 plus 0.1 minus 6. அப்போ 1.1 வரும். 1.1 into 100 110. 110 minus 6 104. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் என்னங்க? 104. இதுவே டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலைன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிவிடெண்ட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டுக்கலாங்களா? பிங்கிறதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10%. ஃபார்முலா அதே தான். P0 into 1 plus KE minus D. D இருக்கிற இடத்துல டிவிடெண்ட் நாட் டிக்ளேர்னா நமக்கு 0 வரும். அப்போ 100 into 1 plus அந்த 10% தான் 0.1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 plus 0.1 1.1 into 100, 110 plus 0 நமக்கு என்ன வரும்? 110 வந்துடும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு. நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணணும்? நமக்கு என்ன வேணுங்க? எவ்வளோ பணம் நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் போடணும். அப்போ நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு கிடச்சிரும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு எவ்வளோங்க? அமௌண்ட் டு பி ரைஸ்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். அமௌண்ட் டு பி ரைஸ்டு எவ்வளோ அமௌண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவையான மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதில் எவ்வளோ ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோமோ அது போக மீதி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ரைஸ் பண்ணணும். அப்போ நெட் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ரீட்டைன்டு ஏர்னிங். அமௌண்ட் டு பி ரைஸ்டு புரிஞ்சுச்சுங்களா? ரீட்டைன்டு ஏர்னிங் அப்படின்னா நெட் இன்கமில் இருந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் கொடுத்ததுக்கு போக மீதி இருக்கிறத ரீட்டைன்டு ஏர்னிங்னு சொல்லலாம். நெட் இன்கம் மைனஸ் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ அமௌண்ட் டு பி ரைஸ்டு வென் டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர்டு. நமக்கு தேவையான நெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? 20 lakh சொல்லியிருக்காங்க. இப்போ லெஸ் ரீட்டைன்ட் ஏர்னிங். ரீட்டைன்ட் ஏர்னிங்னா என்னங்க? நெட் இன்கம்லேருந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறது. நெட் இன்கம் கொஷினில் 10 lakh. டிவிடெண்ட் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? 6 lakh டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ரீட்டைன்ட் ஏர்னிங் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 4 lakh. ஸோ 20 lakhல 4 lakh மைனஸ் பண்ணால் ரிமைனிங் அமௌண்ட் டு பி ரைஸ்டு நமக்கு தேவையான பணம் 16 lakh. அப்போது நம்பர் எவ்வளோ ஷேர்? நமக்கு 16 lakh தேவை. அப்போ எவ்வளோ ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு, அமௌண்ட் டு பி ரேஸ்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். நமக்கு 16 lakh தேவை. மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் வந்து 104 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஸோ 16 lakh டிவைட் பை 104, 15,385 ஷேரை நம்ம இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா நம்மளால் 16 lakh நம்ம என்ன பண்ண முடியும்? கொண்டு வந்துட முடியும். கம்பெனிக்கு தேவையான 16 lakhs நம்ம வந்து கொண்டு வர முடியும். இதுதான் வந்து அமௌண்ட் டு பி ரேஸ்டு வென் டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர்டு. இன்னொன்று பாருங்கள், அமௌண்ட் டு பி ரேஸ்டு வென் த டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர்டு. நமக்கான நெட் இன்வெஸ்ட்மெண்ட் 20 lakh,
ரீடைன்டு ஏர்னிங் வந்து நெட் இன்கம் மைனஸ் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். இங்கே டிவிடெண்ட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. நம்மக்கிட்ட இருக்கிற 10 லேக்கையும் நம்மளே வச்சுக்கலாம். ஸோ 20 லேக்கில் 10 லேக் மைனஸ் ஆயிடுச்சுன்னா இனி நமக்கு தேவையான பணம் 10 லேக் தான். அமௌண்ட் டு பி ரெய்ஸ்ட் எவ்வளோங்க? 10 லேக். இப்போது டிவிடெண்ட் நாட் டிக்ளேர்டாக இருக்கும் பொழுது மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் என்னவாக இருந்துச்சு? 110 இருந்தது. அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட், அமௌண்ட் டு பி ரெய்ஸ்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தி ஷேர், 10 லேக் டிவைடட் பை 110. நீங்கள் எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணணும்? 9091 ஷேர் இஷ்யூ பண்ணால் உங்களுக்கு தேவையான 10 லேக் கிடச்சிரும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கே 10 லேக் தேவைப்படுது. ஒரு ஷேரோட விலை 110. ஸோ 10 லேக் டிவைடட் பை 110 போடும்போது 9091 ஷேரை நம்ம என்ன பண்ணணுங்க? இஷ்யூ பண்ணணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.